Hello viewers, welcome to the channel. ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேனாவோ செலிபிரிட்டியாவோ ஏன் ஒரு பொலிட்டிஷியனாக ஆகிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அஜித்குமார் ஆகிறது ரொம்பவே ஒரு கஷ்டம். இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். இதுக்கு ஒரு ரீசனோ 2 ரீசனோ சொல்ல முடியாது. இதுக்கு நிறையவே காரணங்கள் இருக்குது. அதை பார்க்கலாம். எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் சினிமாக்குள்ளே என்ட்ரு ஆகுது. அப்படி என்ட்ரான சினிமாக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்பர் 1 ஆக்டராக இருக்குது. தன்னோட மூவிஸ் கண்டினியூஸாக ஃப்ளாப் கொடுத்தாலும் மீண்டும் சக்ஸஸ்ஃபுல்லான பொசிஷனுக்கு வருது. ஆக்டர்ஸ் எல்லாம் பெருசாக கன்சிடர் பண்ணுற அந்த ஃபேன்ஸ் கிளப்பை டிஸ்மண்டில் பண்ணாலும் இன்றைக்கும் பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோயிங் உள்ள செலிபிரிட்டியாக இருக்கிறது. எந்த மூவியும் ப்ரமோஷன் பண்ணாமல் மூவி சக்ஸஸ் பண்ண வைக்கிறது. எந்த ஸ்டேஜ் ஏறினாலும் எல்லா ஸ்டேஜ்லையும் ஒரு பேரை உச்சரிக்க வைக்கிறது. முதல்ல அவ்வளோ ஆப்ரேஷன் பண்ண பிறகும் லைஃப் வாழ்றதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இருந்த பொசிஷன்லையும் இன்றைக்கும் நிறைய ரிஸ்கான ஸ்டன்ஸை பண்ணிட்டு இருக்கிறது. அப்படி ரிஸ்கான ஸ்டன்ட் பண்ணும்போது எந்தவித ஒரு டூப்பும் இல்லாமல் தானே பண்ணுறது. எவ்வளோ ஹெல்ப் பண்ணாலும் பப்ளிசிட்டி பண்ணாமல் இருக்கிறது, தான் கூட இருக்கவங்கள நல்லா பார்த்துக்கிறது. இப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் வந்த பிறகும் தனக்கு மனசுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்களை தேடி போய் கற்றுக்கிறது, ரொம்பவே பேஷனபிளாக இருக்கிறது, பந்தா இல்லாமல் இருக்கிறது, தனக்கு மனசில் எது பட்டாலும் அது ஓப்பனாக சொல்கிறது. ஏன் தான் முன்னாடி சிஎம்ஏ இருந்தாலும் தான் மனசில் பட்டதை வெளிப்படையாக சொல்கிறது. வெறித்தனமான விசுவாசமான ரசிகர்கள் வந்த பிறகும் அந்த ரசிகர்களை தன் சுயநலத்துக்காக பயன்படுத்தாமல் இருக்கிறது. மக்கள் செல்வாக்கு இருந்தபோதும் அதை அரசியல் ஆசைக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது. இப்படி எல்லா விஷயம் பண்ணி ஒரு நல்ல மனுஷன் பேர் வாங்குறது. ஏன் தான் கூட இருக்கவங்கள ஒரு சக மனுஷனாக மதிக்கிறது. நீங்கள் ஒரு டேலண்ட்காகவும் ஹார்ட் ஒர்க்காகவும் வேறு ஒரு சக்ஸஸ்க்காக நிறைய செலிப்ரிட்டிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் ஒரு நல்ல மனுஷனுக்காக ஃபாலோ பண்ணால் அது அஜித்குமார் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்றைக்கி வரைக்கும் நிறையவே ஹார்ட் ஒர்க் மூலமாகவும் சக்ஸஸ் மூலமாகவும் ஒரு நல்ல மனுஷனாக பேர் வாங்கிட்டு நிறைய இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ இன்னும் அவர் நிறைய படங்கள் பண்ணணும், இன்னும் நிறைய பேஷனபிளான விஷயங்கள் பண்ணணும். அது தென் கண்டினியூஸாக நம்மளை இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருக்கணும். தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே தலை.